அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை கழகம் லாய்ட் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த தலைமை கழகம் என்பது எம்ஜிஆரின் சொந்த இடம், ஜானகி அம்மையாரோட சொந்த இடம், ஜானகி அம்மையாரோட சொத்து அது. அந்த சொத்தை கட்சிக்கு கொடுத்துட்டு போன தம்பதியினர் தான் எம்ஜிஆர் மற்றும் ஜானகி. ஸோ அதற்கு பிறகு அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதுதான் கிட்டத்தட்ட கோவில் அவர்களுக்கு. அப்படி இருக்கையில் திமுகவின் தூண்டுதலால் பொதுக்குழுவுக்காக எல்லோரும், கட்சியினர் எல்லோரும், தலைவர்கள் அத்தனை பேரும் வானகரத்தில் கூடியிருந்த அந்த சமயத்தில் அந்த அலுவலகத்தை அடித்து உடைத்து அந்த கட்சியின் அலுவலகத்தை சீல் வைக்க வேண்டும் என்பது தானே பன்னீர்செல்வத்தோட நோக்கமாக இருந்தது. நார்மலாக இது மாதிரி பல இடங்களில் கலாட்டா நடக்கும். ஆனால் அந்த இடத்தில் கலாட்டா நடந்ததும் 2 மணி நேரத்தில் வருவாய் அதிகாரி வந்து அதிமுக அலுவலகத்தை சீல் வைத்தார். அண்ணன் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததனால் அந்த அலுவலகம் உடனடியாக திறக்கப்பட்டது. அப்போ திமுக கூட சேர்ந்துக்கிட்டு அந்த கட்சி ஆஃபீஸை சீல் வைக்கணுன்றதானே பன்னீர்செல்வத்தோட நோக்கம். 1. 2, ஆளுநருக்கு போய் புகாரை கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அதிமுக ஆட்சி கவிழ வேண்டும் என்பதற்காக திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் தானே பன்னீர்செல்வம் மற்றும் அவரோடு சென்ற 10 எம்எல்ஏக்கள். சரி, அதெல்லாம் பழசுங்க, அதை மறந்துட்டு நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்க, நடந்ததாக இருக்கட்டும் என்று சொல்றதை ஏற்றுக்கொள்ளலாம் என்று வைத்துக்கொண்டால் கூட, ஜூலை முதல் வாரத்தில் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இல்லையா?